ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இன்றைக்கி 1/2 kg நாட்டுக்கோழி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஃபுல்லாக குருமிளகு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா அதோட தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே ஒரு சுருண்டு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வறுத்தா போதும். அதை அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாங்க. இது சூப்பராக இருக்கும், இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கனை தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெயிலையும் செய்யலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் நம்மளுக்கு ரெட்டாக மாறும். இல்லைன்னா வரமிளகாய் சீக்கிரமாக கரிஞ்சு மிளகாய் கருப்பு கலரில் ஆயிரும், அந்த டேஸ்ட்டே ஃபுல்லாக போயிடும். இந்த மாதிரி மிளகாய் கரிஞ்சிடாமல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இணைக்கு போல் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுடலாம். கடைசியில் இதெல்லாம் மசிஞ்சிரும், நம்மளுக்கு வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து போயிருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். 4 பெரிய பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அரைச்சி எண்ணெயிலே சேர்த்திக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்திக்க வேண்டியதாங்க. சிக்கன் மீடியம் சைஸ் பீஸாக போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா அதில் டேஸ்ட் இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ளே சேர்த்திட்டு சிக்கன் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று புளிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான், இந்த தண்ணி விட்டு வேக வச்சா சிக்கன் ரெடி. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் சிக்கனில் நல்லா இறங்கும். நம்ம ட்ரையாகவும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் செமி கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். சாதத்து கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். பாருங்கள், செமி கிரேவியாகவே ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. குக்கரில் கூட செய்யலாங்க. ஒரு 5 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பிராய்லர் சிக்கனுக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், சூப்பராக வரும். பேன்லேயே செஞ்சுருங்க. தேங்க்யூ.